அங்கே உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா, நல்ல சைவ சித்தாந்த தொடருது. உண்ணுதல் என்பதற்கு இன்ப துன்ப நுகர்ச்சி இறைவனுக்கு இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் சிவபெருமான் யாரு? இன்ப துன்ப நுகர்ச்சி இல்லாதவன், உண்ணாது, அவனுக்கு உறக்க முதலானவை இல்லை. அப்படின்னு அர்த்தம். நமக்கு புருவ மத்தியில் இருக்குது, கண்டத்தில் இருக்குது, நெஞ்சில் இருக்குது, நாபியில் இருக்குது, மூலாதாரத்துக்கு போச்சு, இறங்குச்சு, ஏறிச்சு, இறங்குச்சு, ஏறிச்சு. இதுக்கு பேர் என்னது? அவத்தை. இது மாதிரியான 5 அவத்தை அவனுக்கு இல்லை என்று பொருள். இறைவன் நம்பொருட்டுத்தான் ஐந்தொழி செய்கிறானே ஒழிய அவன் தன் பொருட்டு செய்பவன் அல்ல. எனவே அந்த ஒரு தொடரில் எவ்வளோ ஆழமான கருத்து பாருங்க. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. தன் பொருட்டு செயல் இல்லாதவன், இன்ப துன்ப நிகழ்ச்சி இல்லாத இறைவனே வணக்கம்.